பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால போன வாரம் முழுவதும் கர்த்தர் யோபுவிடம் கேட்ட கேள்விகள் என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த வாரத்திற்காக தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு கெபியின் அனுபவங்கள். கெபி, அநேக தேவ மனிதர்கள் கெபிகளில் போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். கெபியின் அனுபவங்கள் என்று சொன்னால் அவர்கள் விருப்பப்பட்டு கெபிக்கு போகவில்லை. அதாவது ஒரு இரண்டு காரியங்கள் வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி என்று சொன்னால், ஒரு முறை சவுல் கெபிக்கு போன ஒரு செய்தி உண்டு, அதற்கு காரணம் வேறு. அதே போல லோத்துவும் அவனுடைய பிள்ளைகளும் கெபியில் தங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அங்கு நடந்த சில சூழ்நிலைகள் உண்டு, அது வேறு. ஆனால் தேவ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகளில் கெபிக்கு போனார்கள். அதாவது குகையை விட சற்று குறைவானது கெபி. சரிங்களா? இந்த கெபி என்பது, கெபியின் அனுபவம் என்பது விரும்பி ஏற்றுக்கொண்ட அனுபவம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இக்கட்டுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கடிகள், இவைகள் தான் நம்மை கெபிக்கு தள்ளுகிறது. அதனால தான் இதை கெபியின் அனுபவம் என்று சொல்லுகிறோம். கெபியின் அனுபவம் என்று சொன்னால் நல்ல நிலையில் இருக்கிற மனிதன் கெபிக்கு போக மாட்டான். இல்லை என்று சொன்னால் வேறு ஒரு காரியத்துக்காக வேண்டுமென்றால் கெபியில் ஒதுங்குவான். ஆனால் கெபியையே தங்களுக்கு அடைக்கலமாக மனிதர்கள் மாற்றுவார்கள் என்று சொன்னால் அதற்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். நான் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 13:6. அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே, நன்றாய் கவனிங்கள், ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே என்ன பண்றாங்க? நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துர்க்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். அப்போ ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கம், அந்த நெருக்கத்துல தான் எங்கெல்லாம் போறாங்க? கெபிக்கு போறாங்க. முட்களுக்குள்ள போறாங்க. முட்காடுகள்ல போய் ஒளிச்சுக்கிறாங்க. துருகத்துல போய் ஒளிச்சுக்கிறாங்க. துருகம் அது கூட கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், நல்ல இடமா இருக்கும். அடுத்தது குகை. முதல்ல கெபியை தான் போட்டிருக்கு. அப்போ கெபிகளுக்குள்ள போய் ஒளித்து கொள்றாங்க. ஏன் கெபியில போய் ஒளியிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு இக்கட்டு என்று அர்த்தம், அவர்களுக்கு நெருக்கடி என்று அர்த்தம், அவர்களுக்கு போராட்டம் என்று அர்த்தம். இதுல இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தால், இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரித்து கட்டாத வீட்டில், நட்டாத தோட்டத்தில், என்ன சொல்றது, வெட்டாத கிணறுகளை அனுபவித்து வாழ்கிறார்கள். அப்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய வாழ்விலே இக்கட்டு வருகிறது, நெருக்கடி வருகிறது. அதனாலதான் மனுஷன் எங்க ஓடுறான்னா கெபிக்கு ஓடுறான். இப்போ தேவன் நம்மோடு கூட பேசுகிற செய்தி என்ன, நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக கடந்து போகலாம். ஏனென்று சொன்னால், தேவ மனிதர்கள் வாழ்வில் இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் உண்டு, வனாந்தரமான அனுபவங்கள் உண்டு, வனாந்தர பாதைகள் உண்டு, இருள் சூழ்ந்த அனுபவம் கண்டிப்பா வரும். ஆபிரகாமுடைய வாழ்வில் உண்டு, தாவீதினுடைய வாழ்வில் உண்டு, இன்னும் எத்தனையோ தேவ மனிதர்கள் வாழ்விலே இருளான சூழ்நிலையை சந்தித்திருக்கிறார்கள். அதே போல வனாந்தரமான சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறார்கள். அதே போலத்தான் கெபி என்கிற ஒரு அனுபவத்தின் வழியாகத்தான் அநேகர் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த கெபிகளிலும் நம்மை நடத்துகிற கர்த்தர் உண்டு. அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்ற செய்தி. தங்களுக்கு இக்கட்டு வருகிறது,
தங்களுக்கு போராட்டம் வரும் பொழுது அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் போய் ஒளிந்திருக்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து எபிரெயர் 11வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதனுடைய கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கும். விசுவாசத்தினாலே குறைவை, உபத்திரவத்தை, துன்பத்தை அனுபவித்தார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், அப்புறம் வெள்ளாட்டு தோலை போர்த்து கொண்டு குறைவை அனுபவித்தார்கள். நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம். அதில் வரும் கெபிகளில் இதில் குகைகளிலே, கண்மலையின் வெடிப்புகளிலே ஒளித்து கொண்டார்கள்னு போட்டிருக்கோம். அப்போ விசுவாச பாதையில் பாடு அப்படின்னு சொன்னால் கெபி அப்படின்னு சொல்லலாம். கெபியின் அனுபவங்கள் அப்படின்னா பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு நிச்சயமாக உபத்திரவம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. உபத்திரவம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது, போராட்டம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகா, மிக தெளிவாக சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. அதனால நம்ம உபத்திரவத்தில் பயப்பட மாட்டோம். இப்போ இந்த செய்தி நாம் பயப்படுவதற்கு அல்ல, நம்மை பக்குவப்படுத்துவதற்கு. இந்த செய்தி நாம் பயப்படுவதற்கல்ல, நாம் பக்குவப்பட்டு ஜெயிப்பதற்கு, நாம் பலனடைவதற்கு தான் இந்த செய்தி. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த கெபியின் அனுபவங்கள் இருக்கலாம். இக்கட்டு, நெருக்கடி, போராட்டம், இதுதான் கெபியின் அனுபவங்கள். இப்போ நான் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ஆகாப் அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ராஜ்யத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன? ஆகாபுடைய மனைவியாகிய யெசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாள். ஏற்கனவே எலியாவை கொண்டு போட பிரச்சனை உள்ளது நமக்கு தெரியும். நம்ம இப்போ அதுக்குள்ள போக வேண்டாம். அவை எலியாவை துரத்தினால் அது அதற்கு பின்பு. நான் இப்போ அதுக்குள்ள போல. இப்போ நடக்கிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எலியா வராரு. எலியா வந்து ஒபதியாங்கிற மனுஷன்கிட்ட சொல்றாரு, உன் ஆண்டவனை வர சொல்லி, இல்லைன்னா உன் ஆண்டவன் கிட்ட என்னை கூட்டிட்டு போ அப்படிம்பாரு. எலியா வந்திருக்கிறான்னு போய் சொல் அப்படிம்பாரு. அப்பதான் அவரு சொல்லுவாரு, ஐயா நான் போய் எலியா வந்திருக்கிறாருன்னு அங்கே போய் சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தா உமரை காணாம போயிடும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எடுத்து எங்கேயாவது கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் ஆகாப் என்ன கொண்டு போடுவான், நான் சின்ன வயசுல இருந்தே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு செய்தி சொன்னான். என்ன தெரியுமா சொன்னா? நான் படிக்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 13ஆம் வசனம். யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ நம்ம எலியாவை ஒரு பக்கம் வச்சிருவோம், ஆகாப்பையும் ஒரு பக்கம் வச்சிருவோம், ஒபதியாவும் ஒரு பக்கம் வச்சிருவோம். இப்போ கெபிக்குள் இருக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவங்க ஏன் கெபிக்குள்ள போய் இருக்காங்கன்னா, ஊருக்குள்ள அவங்களால வாழ முடியாது, அவங்களால வெளியே தலை காட்ட முடியாது. அவங்க வெளியே தலை காட்டினாங்கன்னா அவர்களுடைய உயிர் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவர்களுக்கு இக்கட்டான ஒரு நிலை. அந்த இக்கட்டான நிலையில தான் அவங்க தடுமாறி தவித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒபதியா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை கொண்டுட்டு போய் ஒரு 100 பேரை. ஏன்னா ஆண்டவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் எனக்காக மீதியாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரு. சரியா? ஆனா இவரு ஒரு 100 பேரை என்ன பண்றாருன்னா, கெபிக்கு 50 பேர். அப்போ 2 கெபியில 50 பேராக வைத்து அவர்களை அவர் பராமரிக்கிறார். 50 பேராக வைத்து அவர்களை அவர் பராமரித்து அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். அப்போ நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். நான் இந்த நாளுக்கான வார்த்தை என்ன தெரியுமா? கெபிக்குள்ளையும் உங்களை பராமரிக்க கர்த்தரால முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இக்கட்டு, போராட்டம், வேதனை, சஞ்சலம், இவைகளுக்கு மத்தியிலையும் உங்களை பராமரித்து உங்களை காப்பாற்ற கர்த்தரால முடியும். ஒரு ஒபதியாவை கர்த்தர் அன்னைக்கு எழுப்பினார் இல்லையா? அதுவும் எங்கிருந்து? அதாவது மோசையை காப்பாற்ற பார்வோனுடைய குமாரத்திய கர்த்தர் பயன்படுத்தினது போல இந்த தீர்க்கதரிசிகளை காப்பாற்ற யெசபேலுடைய அரண்மனையில, ஆகாபுடைய அரண்மனையில வேலை செய்யற ஒபதியாவை கொண்டு கர்த்தர் தீர்க்கதரிசிகளை காப்பாற்றினார்.
ஏன்னா நம்ம மிக முக்கியமான விஷயம் அதுதான். நான் எலியாவை ஒரு பக்கம் நிறுத்தி வைத்திருக்கிறேன், ஆகாப் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒபதியா கூட அந்த பக்கம் இருக்கட்டும். இந்த தீர்க்கதரிசிகளை காப்பாற்ற கர்த்தர் ஒபதியாவை பயன்படுத்தினார். அப்ப இந்த தீர்க்கதரிசிகளுக்கு உணவளிக்கணும், இவங்களை பராமரிக்கணும். இவங்களுடைய நிலை என்ன? கெபிக்குள்ளதான் போனோம். அப்ப இன்றைக்கான வார்த்தை என்ன தெரியுமா? கெபியிலும் கர்த்தர் உங்களை பராமரிப்பார், இக்கட்டிலும் கர்த்தர் உங்களை பராமரிப்பார், போராட்டங்களிலும் தேவன் உங்களை பராமரிப்பார். மறுபடியும் சொல்லுகிறேன், மோசேய அரண்மனையில வச்சு கர்த்தர் வளர்த்தாரு. எந்த பார்வோன் கொல்ல சட்டம் போட்டானோ அந்த பார்வோனுடைய வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் மோசேயை காப்பாற்றினார். அதே போல எந்த எசபேல் கொல்ல வேண்டும் என்று துடித்தாலோ அந்த எசபேல்ட்ட வேலை செய்யற ஒரு ஒபதியாவை கொண்டு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை பராமரித்தார். அவர்களுக்கு கெபியில் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதத்தை செய்வார். விசுவாசத்துல சோர்ந்துடாதீங்க, தளர்ந்துடாதீங்க. நமக்கும் நெருக்கடி வரும், நமக்கும் இக்கட்டு வரும், நமக்கும் போராட்டம் வரும். இப்படிப்பட்ட கெபியின் அனுபவங்கள் வரும். ஒருவேளை நம்ம கெபிக்கு ஓடி போகாம இருக்கலாம், ஆனா நம்ம வாழ்கிற அனுபவமே கெபியின் அனுபவம் தான். இக்கட்டு, போராட்டம், நெருக்கடி. ஆனால் இவைகளில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பராமரித்து நடத்துவார், போஷித்து நடத்துவார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.